டாக்டர் சொல்லுவான், சார் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இனி உங்களுக்கு சுகர், டீ போட்டு குடிக்காதீங்க, ஃபேக்டரியை அவரை பேரில் அனிரிக்கும், குடிக்க இயலாது, முடிஞ்சு கதை. எத்தனை கோடீஸ்வரம் பட்டையில் சாப்பாட்டு இறங்க பார்த்துக்கு படுக்க, இனி சாப்பிட இயலாது, பட்டையில் தான் போடணும், முடிஞ்சு. எல்லாம் எழுதினா தான் கிடைக்கும். அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆனாலும் எழுதப்படாதது கிடைக்காது. சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் எழுதினது கிடைக்கும். இதுதான் ஈமான். சாகணும் என்று நஞ்சு குடிக்கிறவன் தப்புறான், வாழணும் என்று மருந்து குடிக்கிறவன் சாவுறான். இதுதான் விதி. விதியில இருந்தா மதிலால உளுந்தாலும் சாவான், விதியில இருந்தா மாடியால உளுந்தாலும் பொழைப்பான். இதை நம்பினா டென்ஷன் பாதி குறையுது. எந்த டென்ஷனும் இல்லை. என்ன நடந்தாலும் ஒரே வேர்டு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் எழுதல, விட்டுட்டு போயிட்டே இருப்பான். என்ன செய்யலாம்? நம்மகிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை ஒருத்தன் ஏமாற்றி அவன் பேர்ல மாட்டி எழுதிட்டான், நம்ம ரோட்ல நிக்கிறோம். சூசைட் பண்ணிடுவாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. இலங்கையில ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு கிராமப்புறத்துல ஒரு 5000 ரூபாய் காசை கொண்டு போய் ஒரு கடையில பொருள் வாங்குறார். அவன் 500 ரூபாய்க்கு தெரியாதனமா மிச்சம் கொடுத்துட்டான். இவரும் வீட்டை போய் பார்க்குறாரு, மிச்சத்தை குறைய தந்துட்டான். அவர் திரும்பி வாரார். அவனுக்கு அந்த 5000 ரூபாய் அந்த ஊர்ல சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்து செலவு அவனுக்கு. அவன் திரும்ப வந்து, ஐயா நீங்க 500 ரூபாய்க்கு தான் மிச்சம் தந்த. அவன் எல்லாம் இல்லை, நான் 5000 ரூபாய்க்கு மிச்சம் தந்துட்டேன். கெஞ்சி பார்த்தான், தரல. வீட்டை போய் சூசைட் பண்ணிட்டான். 5000 ரூபாய் சூசைட் பண்ணிட்டான். அவனுடைய மனநிலை எப்படி இருந்தீங்க பாரு. அது அவனால தாங்க முடியல, அவனால எடுக்க முடியல. ஒரு 5000 ரூபாய் காசு, அதுல 500 ரூபாய் கிடைச்சிருக்கு, 4500 ரூபாய் தான் லாஸ்ட். அதுக்கு சூசைட் பண்ணிக்கான். இது அவருடைய மனநிலை. இதுவே நம்ம முஸ்லிம்களா இருந்தா, யாழ்ப்பாணத்திலிருந்து ஓடி வந்தோமே 90 91, 1,00,000 பேர் 200 ரூபாய் காசோட வந்தோம். வாங்கி வச்ச இன்னொரு செருப்பு எடுக்கல, காதில் கிடந்த தோடு எடுக்கல, கழுத்தில் கிடந்த மாலை எடுக்கல, அடுக்கி வச்ச உடுப்பு எடுக்கல, கட்டி வச்ச ஊட்டை ரசிக்க முடியலை, வாங்கி வச்ச வாகனம் என்ன, வயல் என்ன, எல்லாம் விட்டுட்டு நடுத்தருவுக்கு வந்து வசதிக்காரர்கள் எல்லாம் பேப்பரை விரிச்சு புத்தளத்தில் சாப்பாடு வேண்டி திண்டோமே. ஒருத்தன் சூசைட் பண்ணானா? ஒருத்தன் சூசைட் பண்ணானா? இல்லையே. ஏ கலாக்கதிர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. என்னதான் போனாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹலாஸ், அவ்வளவுதான். இந்த கலாக்கதிரை ஈமான் கொண்டுட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கலாம். இந்த கலாக்கதிர் யாரு தந்து, யாரு செய்யலாம்? அல்லாஹ் நான் ஏற்பாடு செஞ்சுட்டேன், நான் எழுதிட்டேங்கிறான். அதான் அல்லாஹ்வுடைய திக்ர். அந்த அல்லாஹ்வுடைய திக்ர் வரும்போது அதை தாங்க முடியுது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, என்ன நடந்தாலும் அதுல ஒரு நலவு இருக்குது. சூரத்துல் பக்கராவுல 216வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுவோ நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, அதுவோ கெட்டதாக நிலையில் இருக்கும். எது எப்படி எங்க நடக்கணும்ங்கிறத அல்லாஹ் தான் அறிந்தவன், உங்களுக்கு தெரியாதுங்கிறான். நாம நல்லவன் நினைப்போம், அல்லாஹ்க்கு தெரியும் இது கெட்டது, உனக்கு தர மாட்டேன்டா அப்படின்றான். முதல்ல இறைவனை இரக்கனா பார்க்கணும், அரக்கனா பார்க்க கூடாது. உம்மா அடிச்சாலும் பிள்ளை உம்மாண்டு கத்துது, அது குழந்தையின் மனசு. நம்ம அல்லாஹ் சோதிச்சாலே தொழுகையை விடுறோம், இது பெரியவங்க மனசு. அந்த குழந்தைக்கு இருக்கிற மனசாவது நமக்கு வர்றது இல்லையா? அல்லாஹ் சோதிக்கிறான், ஏதோ காரணம் இருக்கும் என்று திரும்பவும் அல்லாஹ் கிட்ட கேட்க தெரியாதா? உம்மா அடிக்கும் போதே உம்மாண்டு கத்துதே பிள்ளை, அதுக்கு தெரியும் உம்மா தான் நம்மளை அணைக்கணும். இப்ப நமக்கு தெரியணுமே, அல்லாஹ் தான் நமக்கு ஆறுதல் தரணும். சோதனைகள் வரும், அல்லாஹ் ரப்பே எனக்கு காப்பாத்தியா அல்லாஹ், என்ற கஷ்டத்தை போக்கியா அல்லான்னு அல்லாஹ் கிட்ட கேட்கணும். தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடு. கஷ்டங்கள் வரும்போது தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடு. தொழு.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டா தொழுகையின் பக்கம் பிரிவாங்க. முடியும் வரைக்கும் தொழுதுகிட்டே இருப்பாங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா தொழுகைக்கு எழும்பிடுவாங்க. அவர் என்ன சொல்றார்? தொழுகையில் நிம்மதி இருக்கிறது. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க? தூண்டில் போடுங்கிறாங்க. தூண்டில் போறதால என்ன நடக்குது? தூண்டில் போறதால என்ன நடக்குது? மைண்டு கொஞ்ச நேரம் கன்வெர்ட் ஆகுது. பிரச்சனையை விட்டு போட்டு மீன் இழுக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொழுகைய 5 டைம் நாம செய்யறோம். அவன் தூண்டில் ஒரு மாசத்துல ஒரு தரம் தான் போறான். நாம ஒரு நாளைக்கு 5 தடவை எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கடையை அப்படியே வச்சு போட்டு வந்து அல்லாஹ் அக்பர் அவ்வளவு பிரச்சனையும் தூக்கி முதுகுக்கு பின்னால போட்டு தக்பீரை கட்டினா மைண்டு கன்வெர்ட். இங்க சுஜூத் செய்யற இடத்த பார்த்துக்கிட்டால் இன்னொரு சொல்றோம். ருக்குவுக்கு போறான். சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் ரப்பனா வலக்கல் ஹம்த் மர சுப்ஹான ரப்பியல் அலா மர தஹியத் ஓதுறோம், மர தக்பீருக்கு வாரோம், மர போறோம். இதெல்லாம் செஞ்சு அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறோம், சலாம் கொடுக்குறோம். சலாத்துக்கு முதல் துவா கேட்குறோம் அத்தையாத்துல, அல்லது சலாத்துக்கு பிறகு துவா கேட்குறோம். மைண்டை கன்வெர்ட் பண்ணியாச்சு, எழும்பியாச்சு. இப்போ ரிலாக்ஸ் 5 டைம் நாம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்படி ஒரு தொழுகையாளிக்கு பிரச்சனை வரும்? இதைத்தான் அல்லாஹ் சொல்ல சூரத்து ராதினுடைய 28வது வசனம், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன அழகா சொல்லிட்டானே இல்லையா? அவன் என்ன தூண்டல் போட சொல்றது? நாம 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய ஒரு நிம்மதியான ஒரு விஷயம். எனவே கலாக்கதிரை நம்பி அடுத்தது அது நலவுக்கென்று நம்பினால் பிரச்சனை சரியாயிடும். நலவுக்கு எப்படி நலவு? எப்படிங்கிறது தெரிஞ்சாலும் தெரியாட்டி நலவுதான். இதுக்கு உதாரணமா சூரத்துல் கஹ்ஃப் 55வது வசனத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வழிகாட்டியா வச்சிருக்கிறான் பாருங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்க சொல்றான். மூசா நபியை ஹில்ர் நபியை போய் சந்திங்க, ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கங்கிறான். அவரை போய் சந்திக்கிறாரு. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை மூசா நபி போய் சந்திக்கிறார். 2 பேருமே ஒரு பயணம் போறாங்க. கப்பல்ல இறங்குற நேரம் ஆகுது. கப்பலுக்கு எடுபடி என்று ஓட்டைய போறாரு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம். இயல்பிலேயே அநியாயத்தை தட்டி கேட்கிற மனப்பாங்குள்ளவர்